ராணி மழை பெஞ்சா இந்த கூரை தாங்க மாட்டேதுரி. எல்லா தண்ணி வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருது. நான் வீடு மாட்டேன், நம்ம ஆடி விடானே. ஒரு காத்தடிச்சாலே இந்த வீட்டு விழுந்துரும் போல்கடி. அந்த குடிகார மனுஷனை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. இங்க மட்டும் என்ன வாயுது, எல்லாம் எங்க மாமியார் தின்னு தின்னு அழிச்சுது. ராணி அதெல்லாம் விடு, நம்ம வீடு சரி பண்றதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா இருந்தா சொல்லு. என்னடி ஐடியா வேணும் உங்களுக்கு? வந்துருச்சு மாமியாரு. அது நான் ஐடியா சொல்ல தின்றதுக்கு தான் கேட்கும். சொல்லுங்கடியே, என்ன ஐடியா வேணும்? உன் ஐடியா ஒன்னும் எங்களுக்கு தேவையில்ல, நாங்களே பிளான் பண்ணிக்கிறோம். ஏ கரடி மூஞ்சிய, என்ன ஐடியா சொல்லன்னு பார்த்தா நெக்கலவா பேசுற? அடி ராணி ஒழுங்கா உன் மாமியார் உள்ள போ சொல்லு, அப்ப நடக்கிறதே வேற. அத்தை நீ உள்ள போ. நான் ஏண்டி உள்ள போனா அவ்வளோ போக சொல்லு. ஐயோ இதுக்குள்ள ஒரு தொல்லையா போயிடுச்சு, நாங்களே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கிறோம். அதேதான் சொல்லுங்கடி, நான் ஐடியா சொல்றேன்னு. அதுவா, இந்த ஓலை வீடு அடிச்சுட்டு பெரிய பங்களா வீடா கட்டணும், அதுக்கு ஐடியா சொல்லுங்க. இவ்வளவுதானா? இதுக்கா டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன இதெல்லாம் கட்டுறதுக்கு எவ்வளவு ஆகும்? அதுக்குள்ள காசு வேணாமா? அடி அருவு கட்டவளுங்களா, இதுக்கெல்லாம் போய் காசு வேணாம். என்னடி பேசுது உன் மாமியார் கேள்விய? ஒரு வீடு கட்டினா காசு தேவைப்படாதா? அது இது வரைக்கும் 10 ரூபா கொடுத்து பால் பாக்கெட் கூட வாங்கினது கிடையாது. ஏய் அது கிடக்கட்டேன்டி, உங்களுக்கு ஐடியா வேணுமா வேணாவா? சரி சொல்லி தொலை. எப்பவுமே நைட்ல தூங்க கூடாது. தூங்காம என்ன பண்ணுவாங்களாம்? அடி போடி பைத்தியக்காரங்களா, தூக்கத்தை விட்டாதாண்டி இந்த வேலை நடக்கும். சரி தூங்கல, அப்புறம் என்ன பண்றது? எந்தெந்த வீட்டுல ஜல்லி மணல் கல் இருக்குதான்னு பாக்கணும். ஏ நல்லா புரிஞ்சு போச்சுடி உன் மாமியார் சொல்றது. இந்த வேலையை நைட்ல மட்டும் தான் பண்ணணும். சரி யாராவது பாத்துட்டா? இதுலதான் விஷயமே, யாருன்னா பாத்துட்டா பயப்படக்கூடாது. அடி ராணியே, உன் மாமியார் பயங்கர கேடி போல இருக்குடி. என்ன 10 வருஷம் ஜெயில இருந்தது? இப்ப யாருடி இவ சும்மா அத்தையே சொல்லினுக்குறா? ஆமாத்தா, நீ எதுக்குதான் ஜெயிலுக்கு போன அது சொல்லவே மாட்டேன்ற. இது ரொம்ப முக்கியம், அது சொல்றதுக்கு ஒரு நேரம் வரும், அப்ப சொல்றேன். நான் சொன்னதை செய்யுங்க. சரி அதுக்கு நிறைய செங்கல் மணல் ஜல்லி தேவைப்படுமே, அதெல்லாம் எங்க போய் திருடுறது? இந்த விஷயத்துக்கு பொறுமை தான் தேவை. சிறுக சிறுக சேர்த்தாதான் நிறைய சேர்க்க முடியும். ஏய் எங்க மாமி சொல்றது கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் போங்கடி, அது அது எங்கெங்க இருக்குதுன்னு பாத்துக்கணும். வந்துருங்கடி, நைட்டுக்கு எடுத்துக்கலாம். உன் மாமியார் சொல்றது கரெக்டாண்டி, பாடி மேல போய் தேடி பார்க்கலாம். போங்கடி போங்க, எங்கன்னா ஊர் மேல உதவாயினுவாங்க. எங்கடி எதுவுமே காணோம். அதனால தெரியல. ஏய் டே மண் இருக்கு, டே ஜல்லி இருக்கு, ஆனா கல்லு எங்கடி போய் தேடுறது? உள்ள போய் பார்க்கலாம். ஏய் தோர்க்கடி. ஏய் வாணி, யாருமே இல்லடி, இப்ப எத்தனை போயிலாண்டி செங்கல? ஆமாண்டி யாருமே இல்ல. எந்தாடி நீ 2 எடுத்துக்கோ, நான் 2 எடுத்துக்கிறேன். இப்பயே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏக்கா வாணி ராணி அக்கா, செங்கல் எங்க எடுத்துன்னு போறீங்க? ஏன் கேக்குற? காசு கொடுத்து வாங்கிட்டு போறான். ஓ காசு கொடுத்து வாங்கிட்டு போறீங்களா? சரி சரி. ஏ ராணி வந்துட்டு ஓடிடலாம். நீ உங்ககிட்ட சண்டை போல நமக்கு தூக்கமே வர மாட்டேது நீ. ஆமாண்டி. ஏய் வாணி ராணி. யார் அது? என்ன கஜா இந்த பக்கம்? அவ எதுக்கு வந்திருப்பா? நம்ம கிட்ட வம்பு கதை வந்திருப்பா. ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். இவங்க 2 பேரும் அதுக்கு தானே அலையிறாளுங்க. வாணி ராணி அக்கா. ஐயோடி அம்மா, என்ன வந்தோடனே வாயில் அடக்கம்பா, இன்னைக்கு என்ன இவ்வளவு லேட்டா சொல்ற? இன்னைக்கு டைமிங் மிஸ் ஆயிடுச்சுக்கா. உங்களை பார்க்காம எனக்கு தூக்கமே வரல. ஆனா நீங்க தான் எங்களை தப்பாவே நினைக்கிறீங்க. அடியே ராணி பாத்தியா, அப்படி நாங்க நம்பிட்டோம். லட்சமா செலவு பண்ணி வீடு கட்டுறதுக்கு ஜல்லி மணல் செங்கல்லாம் வாங்கி போட்டா யார்தான் தூக்கின்னு போத்துனே தெரியலையா? வாணியக்கா செங்கலுக்கு சொந்தக்கார வந்துட்டாண்டி. வாப்பா. முன்னாடி பொம்முதுங்க. ஏக்கா எங்க வீட்டுல இருந்த செங்கல் மணல் ஜல்லி எல்லாம் காணக்கா. யாராவது போனாங்களா பாத்தியா? நாங்களாம் பாக்கலையாப்பா. நான் எவ்வளவு செலவு பண்ணி வாங்கி போட்டேன்க்கா, யார்தான் அதுன்னு போத்தேன்னு தெரியலக்கா. அதான் பாத்தியான்னு கேட்கலான்னு வந்தேன். ஏப்பா அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? எங்க வந்து கேக்குற? ஏதோ நிக்கல இதுகிட்ட வந்து கேளு, அதை விட்டு எங்கள்கிட்ட கேக்குற? ஏய் எங்களை அது கோத்து விடுறா. ஏக்கா பாத்தியான்னு தானே கேட்டேன், அது இருக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறா? பின்ன எங்களுக்கே 1008 வேலை இருக்குது. நீ வாங்கிட்டு செங்கல் பண்ண பாதுகாக்கிறதா எங்க வேலை? ஏக்கா நான் பாத்தியான்னு தானே கேட்டேன், அதுக்கு தான் அளவுக்கு மீறி பேசுறீங்க. இங்க பாருப்பா, எங்க கையும் சுத்தம் வாயும் சுத்தம், யார் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டோம். நான் வாங்கி போட்ட செங்கல் மணல் ஜல்லி எத்தவங்களுக்கு முட்டை சூனியம் வச்சு கை கால் முழங்காத மாதிரி பண்ணிடுறேன் பாரு. முன்னாடி முட்டை சூனியம் அது இதுன்னு பயமுறுத்துறான். முன்னாடி பண்றது ஒண்ணுமே புரியலையே. கரெக்டா நீங்க சொல்றது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுகிறாரு, நல்லா பக்கா ஒரே நல்லா கை கால்லாம் இழுத்துக்கும். சொல்லுமா கஜா, அவங்க எங்கிறாங்கன்னு சொல்லு, உடனே போய் வச்சிடுறான் உங்களுக்கு. ஏப்பா அவ பேச்சு கட்டல போகாத, சூனியம் வைக்கிறவங்களுக்கு கை கால்லாம் இழுத்துக்குமா? வாணி அக்கா
இங்கதான் இருக்கிறாங்க. அக்கா வாணி அக்கா. என்னடா பென்சில் இங்க வந்துக்கிற? இவங்க பார்க்கலாம் தாங்க வந்தேன். அக்கா வாணி அக்கா, உப்பாண்ணால இருந்து செங்கல் வாங்கி வந்தியா? எவ்வளவு ரேட்டு? கேங்கிட்ட இருந்து செங்கல் வாங்கினாங்களா? எப்போ வாங்கினாங்க? உப்பாண்ணா கூட இங்கதான் இருக்கிறாரு. அடியே பகையா மாட்டணும்டி. சொல்ல செங்கல் எவ்வளவு ரேட்டு? டேய், நான் எப்படா செங்கல் வித்தான்? உங்ககிட்ட தான் காசு கொடுத்து வாங்கி போனாங்க. எது காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போனாங்களா? டேய், ஒழுங்கா புரியுற மாதிரி சொல்றா. இவங்க தானே சொன்னாங்க. போடா என்ன தள்ளி விடுறாங்க? ஏய் திருடுங்களா, நீங்க தான் அப்போ செங்கல் மணல் ஜல்லில நீங்க தான் எடுத்ததா? இங்க பாரு, ஜெல்லி மணல்லாம் எடுக்கல, செங்கல் மட்டும் தான் எடுத்தோம். அப்புறம் என்னென்ன, அவங்களாம் ஒத்துக்கினாங்கல்ல, வந்த வேலையை பாருங்க. வா பூஜை போலாம். ஏய், ஒழுங்கா திருடின பொருளை எங்க வீட்டை எடுத்து போடுங்க, இல்லன்னு வச்சுக்க அவள் தான் உங்களுக்கு. ராணி, உன் மாமியார் நான் சும்மா விட மாட்டேன். இது பேச்சு எடுத்து இப்ப நம்ம அடி வாங்க பார்த்தோம். அத்தை, நீ இப்ப உள்ள போறியா இல்லையா? போங்கடி பசங்க கட்டவளுங்களே, நான் போறேன்.